ஒரு காசு நிறையா சம்பாரிச்சிட்டாருன்னு அரசியலுக்கு வராரு இன்னைக்கு. அவ்வளோதான் வேஸ்ட்ண்ணா அரசியலுக்கு வர. ஏன் பாலா இருக்கார், கேபி பாலா அரசியல் இல்லாமலே எவ்வளோ நல்லது செய்கிறாரு. அவர் எவ்வளோ சின்ன ஆக்டர், அவர் அங்கே போய் பேசிட்டார்ல. வராமல் இருக்க முடியல. ஆமாம், அதிகாரம் முக்கியம்தான். அதுக்குன்னு இப்படி வந்து இது பண்ணணுன்னு அஜித் கூட பண்ணியிருக்கலாம்னு கேட்குறேன். பண்ணியிருக்கலாம். இல்லைண்ணா, அப்படி எனக்கு தெரிஞ்ச அரசியலுக்கு வராமலே நல்லது பண்ணலாம் தான் நான் நினைப்பேன். நீட்டு காரணம் யாருண்ணா? நீட்டு காரணம் யார்? திமுகவா? திமுக உள்ளேட்டு வந்ததா? அப்படியாண்ணா? எடுத்துகிட்டு வந்து பிஜேபி தானேண்ணா? அப்ரூவல் பண்ணது ஏடிஎம்கே தானேண்ணா? ஏன்னா ஆளுநர் வந்து மேலே அந்த திட்டத்தை அனுப்புனதுக்கு அனுப்பியிருக்காங்க, அவங்க ரிப்ளே போடலை பிஜேபி. ஏடிஎம்கே அதை பண்ணியிருக்கணும்ல. ஒரு 4 வருஷம் இவ்வளோ நல்லா இருக்க திமுகவால் ஒதுக்க முடியாததை டிவிக்கு வந்தோடனே ஒதுக்கிடுவாங்களா? அதுக்கான ஃபார்ம் அவங்க வந்து வந்துட்டு சும்மா உட்காந்து பண்ணாமல் பேசினா நீங்கள் கேட்குறது நியாயம். அவங்க எல்லாம் எழுதி போட்டு மேலே அனுப்பி 1 மாதத்துக்கிட்ட உங்கள் சொல்ல முடியாது, பிஜேபி ஆளுநர் வந்து அதை பண்ணலை. நான் அப்படி சொல்லலை, நான் இல்லைனாலும் திமுக சரின்னு தான் சொல்லுவேன். ஆமாம், எல்லாருக்கும் எப்படி தூக்கி கொடுக்க முடியும் காசு? அது முன்னாடி அது ஆமாம் சொல்லியிருக்கணும், அது சொல்லியிருக்கலாம். ஆமாம், நம்ம ஏன்னா அவங்க யோசிச்சிருக்கணும்ல, எப்போ எல்லாருக்கும் 1000 ரூபா கொடுப்பான், யோசிச்சு ஓட்டு போட்டால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அடுத்த தடவை கொடுத்துருவாங்க நினைக்கிறேன். அஜித் ஃபேன். அவர் காசு நிறையா சம்பாரிச்சிட்டாருன்னு அரசியலுக்கு வராரு இன்னைக்கு. அவ்வளோதான் வேஸ்ட்ண்ணா அரசியலுக்கு வர. ஏன் பாலா இருக்கார், கேபி பாலா அரசியல் இல்லாமலே எவ்வளோ நல்லது செய்கிறாரு. அவர் எவ்வளோ சின்ன ஆக்டர், அவர் பண்ணுறப்ப இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். மகள் நல்லது செய்ய விரும்புனா அவ்வளோதான். அவர் சின்னவங்களுக்கு வேலை பார்க்குறாருல. ஆமாம், ஆமாம் செய்யலாம். ஆமாம், அஜித் ஃபேனா? அதை அஜித் ஃபேனா விஜய் பார்க்குறது இல்லைண்ணா, மக்களாக யோசிக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி தான். அப்படிலாம் அப்படிலாம் யோசிக்கலாம். அப்படிலாம் ஆக்ட்ரஸ்லாம் வந்து எல்லோரும் அப்படிலாம் போனால் மக்கள் எதுக்கு? அப்போ அதெல்லாம் நினைக்க மாட்டேன். போதுண்ணா, அப்படியே போதும். எனக்கு நம்ம கரெக்டாக தான் இருக்குன்னு தோணுது. அவர் அங்கே போய் பேசிட்டார்ல. ஆமாம், அதிகாரம் முக்கியம்தான். அதுக்குன்னு இப்படி வந்து இது பண்ணணுன்னு பண்ணியிருக்கலாம். ஆனால் பண்ண மாட்டாங்க அவங்க, அவ்வளோதான். அவருக்கு அது பிடிக்காம தானே இருக்கார். அரசியல் அவர் ஓப்பனாக சொல்லியிருந்தார், எனக்கு அரசியல் வரலாம் இஷ்டம் இல்லைன்னு தான் சொல்லியிருந்தார். அப்புறம் என்ன, இல்லைண்ணா, அப்படி எனக்கு தெரிஞ்ச அரசியலுக்கு வராமலே நல்லது பண்ணலாம் தான் நான் நினைப்பேன். ஆமாம், இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் இப்போ ஏதோ படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இப்போ விஜய் நினைச்சாருன்னா உங்களுக்கு உதவலாம், இல்லை உங்களுக்கு மட்டும் உதவலாம். ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இதோடையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ இருக்கிறதே திட்டம் நல்லா தானே இருக்குது. கவுன்சிலிங் இருக்குது, ரிசர்வேஷன் இருக்குது, பண்ணுறவங்க எப்படி வேணால். நீட்டு காரணம் யாருண்ணா? நீட்டு காரணம் யார்? திமுகவா? திமுக உள்ளேட்டு வந்ததா? அப்படியாண்ணா? எடுத்துகிட்டு வந்து பிஜேபி தானேண்ணா? அப்ரூவல் பண்ணது ஏடிஎம்கே தானேண்ணா? எடப்பாடி சைன் போட்டு தானே ஜெயலலிதா மார்க் வரைக்கும் வரல. ஏன்னா அவங்க எதிர்த்தாங்க. ஏன்னா ஆளுநர் வந்து மேலே அந்த திட்டத்தை அனுப்புனதுக்கு அனுப்பியிருக்காங்க, அவங்க ரிப்ளே போடலை பிஜேபி. ஏடிஎம்கே அதை பண்ணியிருக்கணும்ல. சரி, இப்போ டிவிக்கு வந்தால் நீங்கள் எடுத்துருவாங்க நீங்கள் சொல்கிறீங்களா? பணம் இருக்கவன் கோச்சிங் கிளாஸ் போய் படித்து போயிடுவான், பணம் இல்லாதவன் பண்ண முடியல. ஆமாம், அதான் சொல்கிறேன். ஒரு 4 வருஷம் இவ்வளோ நல்லா இருக்க திமுகவால் ஒதுக்க முடியாததை டிவிக்கு வந்தோடனே ஒதுக்கிடுவாங்களா? நீங்கள் பேசுகிறது வந்து டிவிகேக்கு இருந்து பேசுகிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒரு விஜய் ஃபேன் நினைக்கிறேன்.
அவங்க ஒழிச்சிருவோன்னு சொன்ன மாதிரி தெரிலண்ணா. எங்களால் முடிஞ்சதை ஒழுகி வச்சிருவோம் தானே சொன்னாங்க. நாங்கள் வந்து முதல் கைதுக்கு போட்டு வந்து நீட்டை வந்து இனி தமிழ்நாட்டில் இருக்க விட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான அதுக்கான அவங்க வந்து வந்துட்டு சும்மா உட்காந்து பண்ணாமல் பேசினா நீங்கள் கேட்குறது நியாயம். அவங்க எல்லாம் எழுதி போட்டு மேலே அனுப்பி 1 மாதத்துக்கிட்ட உங்கள் சொல்ல முடியாது, பிஜேபி ஆளுநர் வந்து அதை பண்ணலை. அந்த இவர்கிட்ட தான் கேட்கணும் அதை. நீ அதனால் அவங்க ஃபார்மாலிட்டி தான் பண்ணாங்க, இவங்க அப்ரூவல் பண்ணணும்ல. அவர் வந்து அதுக்கான ஃபார்முலா இருக்குது, நான் வந்து ஒழிச்சிடுவேன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுத்துட்டாலே தமிழ்நாடு நல்லா வந்துடும். ஆமாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுக்கணும். அப்போ நம்ம கட்டுறோம், நம்ம கொடுக்குற காசு தான் நம்ம கேட்குறோம், எக்ஸ்ட்ராவாக கேட்கல. திமுக வந்து பிஜேபி கூட்டணி இல்லை, கூட்டணி இல்லை. கொடை பிடிச்சாங்க இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. எந்த கொடை பிடிச்சி? அப்போ விஜய் கூட தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கலைஞருக்கு செலவைக்கணுன்றாரு. அப்போ அதை என்ன சொல்லுவீங்க? இல்லை, அவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி அவர் பேசியிருக்காரு. நீங்கள் அரசியலுக்கும் கட்சியில் இருக்கும்போது வந்து திமுகவுடைய ஏதாவது ஒரு திட்டத்தை வந்து பாஜகவோட திட்டத்தை திமுக எதிர்த்து பார்த்துருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி எனக்கு அரசியல் தெரியும், இப்போ தான் எனக்கு அரசியல் தெரியும். அது தெரியல. அப்போ அதனால் வந்து என்னென்னா உண்மையான பிடிஎம்மாக ஒர்க் பண்ணுறது அதிமுகவும் திமுகவும். எனக்கு என்ன அப்படி, நான் அதிமுகவும் டிவிகேவும் தான் நான் பார்க்குறேன். எப்படி பார்க்க எல்லாரும் சேர்ந்து தானே திமுக எதுக்கணும்னு பார்க்குறாங்க. இப்போ இல்லை, நம்ம ஒரு கட்சி எதிர்க்கிறோம். நான் வந்து திமுக எதிர்க்கிறனால நீங்கள் திமுக சரிங்களா? நான் அப்படி சொல்லலை, நான் இல்லைனாலும் திமுக சரின்னு தான் சொல்லுவேன். திமுக சரி. நல்ல நல்ல திட்டங்கள்லாம் இருக்குல்லண்ணா. காலை உணவு திட்டம் போடுறாங்க, மகளிர் தமிழில் முடிச்சுட்டு வெளியே போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு லேடிஸ்க்கெலாம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. படித்து முடித்து லேடிஸ்க்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் பெண்களுக்கும் 1000 ரூபான்னு சொல்லிருந்தாங்க. இப்போ அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு தானே இருக்குது. பரவு தகுதியான ஆளுகளுக்கு தான் 1000 ரூபான்னாங்க. ஆமாம், எல்லாருக்கும் எப்படி தூக்கி கொடுக்க முடியும் காசு? அப்படிலாம் சொல்லிருக்கணும். அது முன்னாடி அது ஆமாம் சொல்லியிருக்கணும், அது சொல்லியிருக்கலாம். ஆமாம், நம்ம வந்து அவங்க வந்து சொல்லுங்கிறதுக்காக சொல்கிறேன். எல்லாத்துக்கும் 1000 ரூபான்னாங்க. எல்லா பெண்களும் ஓட்டு போட்டாங்க. எல்லா மாற்றிட்டாங்க. இல்லை, அது மாதிரி அந்த அவன் காசு நிறையா இருக்கவங்களுக்கு எதுக்குண்ணா காசு இல்லாமல் தானே 1000 ரூபா வேணும். சொல்லியிருக்கணும் இல்லைங்கிறேன். நீங்கள் பார்த்து கொடுக்க போகிறீங்க. இயக்கத்தினுடைய வரலாறு பேசுகிறோம். ஆமாம், நம்ம என்னதான் அவங்க யோசிச்சிருக்கணும்ல, எப்போ எல்லாருக்கும் 1000 ரூபா கொடுப்பான், யோசிச்சு ஓட்டு போட்டால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். அடுத்த தடவை கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன்.